நாடெங்கும் சுயராஜ்ய கிளர்ச்சி. மதுக்கடை மறியலில் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கைது. போலீசாரின் தடியடி தர்பார். பலருக்கு படுகாயம். வெள்ளையர் ஆட்சியில் அடக்குமுறை பேயாட்டம். என்ன அக்கிரமம்! என்னப்பா குமரன், ரொம்ப தீவிரமா பேசுற? நமக்கெல்லாம் சுதந்திர உணர்ச்சி ஏற்படணும். வெள்ளைக்காரனை இந்த நாட்டை விட்டு விரட்டணும். அதெல்லாம் சும்மா. வெள்ளைக்காரனையாவது விரட்டுறதாவது. என்ன இருந்தாலும் சர்க்கார்ல இவ்வளவு கொடுமை செய்யக்கூடாது. கொடியை பிடிச்சிட்டு கூச்சல் போட்டா சும்மா விடுவானா? கூச்சலா? விடுதலை போர்க்களத்தின் ரணகர்ஜனை. அது சரி, நீயும் போறதானே? போகத்தான் போறேன். நாட்டுக்காக என் பங்கு சேவையை நான் செய்யத்தான் போறேன். உலக மாயம் வாழ்வே மாயம். ஐயா பிடிக்காதீங்க, நான் சொல்றது கேளுங்க. ஐயா ஐயா உள்ள போகாதீங்க. ஐயா தயவு செஞ்சு உள்ள. ஐயோ ஐயா 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 குடி, உங்க குடியை கெடுங்க. ஐயா நான் சொல்றது கேளுங்க. நீயும் தான் கொஞ்சம் இவங்க காந்தியில சேர்ந்த ஆளுங்க தானப்பா பேசுற. சும்மா போடா, என்ன உனக்கு தெரியும் மேடம். ஐயா வேற. ஐயா ஐயா என்னடா கரெக்டா? சாத்வீகமா மரியாதை செய்யும். அண்ணா கட்டி ஐயா இனிமேலாவது அயல்நாட்டு துணியை வாங்காதீங்க ஐயா. அம்மா ஐயா அயல்நாட்டு துணியை வாங்கி உள்நாட்டை பட்டினி போடாதீங்க ஐயா. அம்மா நீங்களாவது கொஞ்சம் சொல்லக்கூடாதா? விடியா ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நாட்டுக்கு நல்லது செய்யுங்க ஐயா. ஐயா நாட்டுக்கு நல்லது செய்யுங்க. ஐயா ஐயா நான் காந்தி மகான் தொண்டு. பலாத்காரம் செய்யணும், சத்தியாகிரகம் தான் செய்யணும். ஐயா ராமாயி, இன்று நடைபெறப் போகும் சட்ட மறுப்பு போராட்ட ஊர்வலத்தை நான் தான் தலைமை வைக்க போறேன். பெற்ற அன்னை அனுமதி கொடுத்து விட்டார்கள். உற்ற மனைவி நீ வாழ்த்தி வழி அனுப்பு. அத்தா, அது உயிருக்கு அபாயமான காரியமாச்சே. அடிமையாக 1000 ஆண்டுகள் வாழ்வதை விட சுதந்திர மனிதனாக செத்து மடிவதே மேல். போரின்றி தவிக்கும் நமக்கு எதுக்கத்தான் போரும் புரட்சியும்? சுதந்திர போராட்டத்தில் கோடானு கோடி ஏழை மக்கள் தான் முன்னணியில் நிற்க வேண்டும். பீரங்கி பட்டாளத்தை வெறுங்கையோடு எதிர்க்க முடியுமா? அண்ணல் காந்தியடிகள் கற்றுத்தந்த அகிம்சை வழி நடப்பவர்கள் பீரங்கியை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை. புன்னகையோடு போய் வருவீர் என்று சொல்றாமாய். போய் வாருங்கள். உங்கள் மனைவி கோழையாக மாட்டார். காந்தி மகா நடத்திய தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் தன் உயிரியை தியாகம் செய்துவிட்டு தமிழ் மூதாட்டியாம் வள்ளியம்மை வழியில் வந்த பெண் தியாகம் செய்ய பின்வாங்கவே மாட்டார். போய் வாருங்கள். தேசத்தொண்டனை கணவனாக கொண்ட பாக்கியம் மட்டும் போதாது. இதோ நான் பெற்ற நமது மைந்தனும் நாளை தேசத்தொண்டனாக வாழும் பாக்கியமும் நமக்கு கிடைக்க வேண்டும். பெற்றோர் மனங்குளிர நடந்து கொள்வான் நமது வீரன். போய் வாருங்கள் அத்தா, போய் வாருங்கள். ஊர்வலம் வருகிறது, ஜாக்கிரதை. எம்மை தடுத்து நிறுத்தும் சட்டத்தை மறுப்பதே இந்த ஊர்வலத்தின் குறிக்கோள். உளராதே, எச்சரிக்கிறேன். முதலில் கூட்டம் களைய வேண்டும். முடியாது. வெள்ளையர் ஆட்சியின் உத்தரவுக்கு பணியும் கும்பல் அல்ல இது. எதிர்க்கும் வீரர் போரணி. சிதறி ஓடும்படி அடிக்க சொல்வேன். வாங்கிக் கொள்ள தயார். தயாரா? மரியாதையாக இந்த கொடியை கீழே போடு. முடியாது. இந்த கொடியை பிடித்தொரு சட்ட விரோதம். என் நாட்டான் மீது பிற நாட்டான் போடும் சட்டத்தை நான் மதிக்கவில்லை, எதிர்க்கிறேன். திமிர்படுத்த கூலிக்காக மக்களை பலிவாங்கும் கொலை பாதகனே, உன் பாவக்கரங்களால் இந்த புனித கொடியை தொடவிட மாட்டேன். என்ன சொன்னேன்? வந்தே மாதரம். மூளை சிதற அடித்தாலும் மூவர்ண சின்னத்தை அழிக்கிவிடு. என் உயிர் ஊசல் அடிக்கொண்டிருக்கும் வரை உத்தமன் காந்தி தன்னை இந்த கொடியை விடவே மாட்டேன். ஏகாதிபத்தி வெறி பிடித்த உன் கைத்தடியின் கையை ஒடிக்கட்டும், எலும்பை முறுக்கட்டும். இந்த ஏழை மகன் கோழையாக மாட்டான். இந்த கொடியை விட மாட்டான். இந்த குமரனை கொன்று விட்டால் வெள்ளையர் ஆதிக்கு
இன்று நிலைத்துவிடும் என்று கனவு காணாதே. தாயின் மணிக்கொடி வானில் உயரட்டும், அடிமை விலங்குகள் அருந்து விடட்டும். அந்த புனித பணிக்கு இந்த செய்யும் காணிக்கு. மகாத்மா தமிழகம் வாழ்க. பொறுங்கள், அதை பிடுங்கினால் உயிர் போய்விடும். கையில் கொடியிருக்கிற நம்பிக்கையால் தான் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. சுயராஜ்யம் சுயராஜ்யம் கொடுக்க மாட்டாங்களா? சுயராஜ்யம் என் மாங்கல்யம் மண்ணில் விழுந்ததின் அறிகுறியாக இந்த நாட்டின் அடிமை விலங்கு தூள் தூளாகட்டும். என் மஞ்சள் அழிந்து விட்டதின் பலனாக பஞ்சமா பாதராட்சி பூண்டோடு ஒழியட்டும். என் தலைவன் பட்ட வேதனையின் சாட்சியாக மக்கள் மனதிலே சுதந்திரத்தை பற்றி எரியட்டும். பாரத நாட்டின் சுதந்திர சுழற்படி பட்டொலி வீசி பறக்க இது என் பதிவின் பொன்னுயிர் காணிச்சு. தமிழகம் வாழ்க, இந்தியா வாழ்க. சுதந்திர தாகம் கொண்டே கொடி தன்னை ஏந்தியே உயிர் பலியானவன் போல் யார் இந்த பாரிலே. சுதந்திர தாகம் கொண்டே கொடி தன்னை ஏந்தியே உயிர் பலியானவன் போல் யார் இந்த பாரிலே, யார் இந்த பாரிலே. சுதந்திர தாகம் கொண்டே கொடி தன்னை ஏந்தியே உயிர் பலியானவன் போல் யார் இந்த பாரிலே, யார் இந்த பாரிலே. பாரிலே பாரத நாடு வாழ பலியான தீரனே, உன்னால தமிழ்நாடு உயர்ந்தது பாரிலே. விடுதலை போரிலே உயிர் தந்த வீரனே, விடுதலை போரிலே உயிர் தந்த வீரனே. ஜெகம் உள்ள நாளுமே வாழும் நாமமே. சுதந்திர தாகம் கொண்டே கொடி தன்னை ஏந்தியே உயிர் பலியானவன் போல் யார் இந்த
ஊரிலே யார் இந்த பாரிலே. அன்பர்களே, இன்றைய நாடகத்திற்கு தலைமை தாங்கியிருக்கும் இவ்வூர் பிரமுகர் எம்எல்ஏ உயர் திரு துரையப்பன் அவர்கள் ஆசி கூறி பேசுவார்கள். கைத்தட்ட ஏற்பாடு செய்துட்டியா? தயாரா இருக்காங்க. நம்ம பணத்துல 100 டிக்கெட்டை வாங்கி கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். மாலை போட நம்ம கணக்குல 35 மாலை வாங்கி. நீங்க போய் நில்லுங்க, சர மாதிரி அவங்க குமியும். கவனம் இருக்கட்டும், கவனம். சகோதர சகோதரிகளே, நமது தேசமாகப்பட்டது நமது தேசம் சுயராஜ்யம் அடைவதற்காக ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்ற விவரம் அனைவருக்கும் தெரியும். அந்த போராட்டத்திலே குடியின் மானத்தை காக்க உயிரையே தியாகம் செய்து விட்டான் திருப்பூர் குமரன். அந்த வீர தமிழரின் சரித்திரத்தை இன்று இந்த மேடையிலே மிகவும் அற்புதமாக நடித்து காட்டினார். இதில் பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக திருப்பூர் குமரனாக நடித்த இவருக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக குமரனின் மனைவி ராமாயி வேடம் தாங்கி நடித்த இந்த பெண்மணி மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் அருமையாகவும் நடித்தார். இவரது அழகு தோற்றம் நாடகத்திற்கு ஓர் கவர்ச்சியும் பார்ப்பவர்களுடைய கண்களுக்கு ஓர் குளிர்ச்சியுமாக இருக்கிறது. இவருக்கு மிக சிறந்த எதிர்காலம் இருக்கிறது. இவருக்கு என்னால் இயன்ற உதவிகளை தாராளமாக செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். பரவாயில்ல. சுமதி அம்மாங்கிறது நான் தான் உங்களை ஐயா கையோட கூட்டிட்டு வர சொன்னார். எந்த ஐயா? அவர்தான் நாடகத்துக்கு தலைமை வச்சாரு பாருங்க. நாடறிந்த பிரமுகர் எம்எல்ஏ. இந்நேரத்துல என்ன? வேற என்ன, உங்க நடிப்பை பார்த்து ரசிச்சாரு, அநியாயமா ரசிச்சுட்டாரு. அதனால உங்களை தனியா பார்த்து பேசி பாராட்டி அது பல பேருக்கு முன்னால மேடையில செய்திட்டாரு. இருந்தாலும் இப்ப தனியா சந்திக்கணும்னு தவறு இருக்காங்க. இருக்கட்டும். அதுல பாருங்க, நான் வர முடியாது, போய் சொல்லு. அப்படி சொல்லாதீங்கம்மா, ஆபத்து. ஐயா பேர் சொன்ன இந்த ஜில்லாவே பம்பரம் போலாடு. அதை எடுத்து போட நீ வந்துட்ட கைத்தடி. ஐயா பார்க்கணுங்கிறது அம்மாவைத்தான். நீங்க இதுல புரியுதா? புறம்போக்கு பாயமடி நடைய கட்டு. எல்லாம் தொழில் பழுது இல்லாம நடக்கிற வையா தெரியல. முதல்ல நீ உடம்பு வளைஞ்சு வேலை செய்து பிழைக்கிறத பாருடா. ஏன்டா இப்படி பெரிய மனுஷன் வேஷம் போடுற எத்துவாளி பசங்க பின்னால எச்சக்கல் எடுத்துக்கிட்டாலே போடா. சுமதி, சீக்கிரம் அது வீட்டுக்கு போலாம். இதோ இவன் தான் அவளுக்கு ஏஜென்டா? எல்லாமே அவர் தான் போல இருக்கு. இருக்கட்டும். இனிமே அவன் பவுடர் பூசுறத நான் பார்த்தேன். இவ்வளவுதானே. இப்ப பாருங்க, அதை சிறை எடுத்து அறையில போட்டு பூட்டி சாவியை கொண்டாந்து உங்க இடுப்புல சொறி போடுறேன். சொல்லி முனிசிபாலிட்டி பைப்பு இந்த காஞ்ச பைய வயத்த தண்ணியை குடிச்சே ருப்பியாச்சு. எங்கேயாவது படுக்க ஒரு இடம் கிடைச்சா ரொம்ப பிரமாதமா இருக்கும்.
இந்த வீட்டை கட்டின புண்ணியமா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன போல நடப்பாத வாசிகளுக்காக அந்த காலத்துல திண்ணையை கட்டி வச்சாங்க. அவங்க பேர் என்னைக்கு வழங்கணும். இனிமே வெடிகிற வரைக்கும் இந்த இடத்துக்கு நான் தான் ராஜாதி ராஜா. ரெண்டு துண்டா வெட்டி போட்டுருவோம். தப்பிச்சுட்டா போறீங்க? போங்க போங்க. அப்பா, சினிமா டிராமாவில வர மாதிரி சும்மா பாவலா போடுவாங்கன்னு பார்த்தா நிஜமாவே சண்டையெல்லாம் போடுறாங்க. சமயத்துல உதவுனீங்க. இந்த அகால நேரத்துல நீங்க எழுந்திருச்சு வரலன்னா எங்க பாடு ஆபத்தா முடிஞ்சிருக்கு. என்ன சொன்னீங்க? ஆபத்தா? எல்லாம் காலையில வந்து விவரமா சொல்றேன். உங்க தூக்கம் கெட்டு போச்சு. நீங்க போய் படுத்துங்க. உங்களை மறக்கவே மாட்டோம். நாங்களே வர்றோம். ஆமாங்க. இதான உங்க வீடு? இல்ல. ஆமா, அப்போ துப்பாக்கி எடுத்துட்டு வா அது இதுன்னு நீங்க. துப்பாக்கியாவது குண்டாவது எல்லாம் வெத்து வெட்டு. அப்போ நீங்க தெருக்களை எல்லாம் அளந்துகிட்டு அலையிற அனாதைகள்ல நானும் ஒருத்தன். வேலை தேடிக்கிட்டே இருக்கேன். எங்களோட வர்றியா? ரொம்ப நன்றிங்க. நீங்க சொல்றேன். நம்ம வண்டிக்காரன் எங்க? வண்டிக்காரர எங்கயா வந்து பதுங்கிட்ட? அட வாயா. அட ஏன் பயப்படுற? நான் தாயா. வெள்ள வாயா. நல்லா பயந்த போ. போ போ. அவனுக்கு கொடு. பத்திரமா போய் சேரு. தனியா போவியா இல்ல துணைக்கு ஆள விடுமா? என்னங்க நீங்க? நானும் படா தில்காரன் தாங்க. இப்ப வர சொல்லுங்க அந்த பசங்களை. பெரட்டி எடுத்து போடுறேன். பெரட்டி. நீதானே வரட்டி தட்டி பெரட்டி போடுவ. நல்ல காரியம் செய்யறதுக்கு துணிச்சல் வேணுமையா. அதெல்லாம் வந்துருங்க. நான் வரட்டுங்களா? சரி சரி போ. மாதவி, மாதவி, உன் பேர் என்ன சொன்ன? வேலன். வேலன். படுத்து நிம்மதியா தூங்கு. காலையில எல்லாம் பேசு. சரிங்க. மாதவி, அவருக்கு ஒரு பாயும் தலகாணியும் கொடுத்து குழக்கடை வீட்டு திண்ணையில படுத்துட்டு சொல்லு. அழைச்சிட்டு அடுறா சக்கேன்னா அடிச்சா யோகம் இப்படி எல்லாம் அடிக்கணும். கட்டாந்தரையில தலைக்கு கைய வச்சு படுக்கிற எனக்கு ஆகி தலகாடி நானும் கொடுத்து வச்சோம்தான் போல இருக்கு.
கூட ஒரு போர்வை இருந்துட்டா குளிருக்கு அடக்கமா இருக்கும். எங்கே போறது? போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து பேராசை பெருநட்டும் பெரியவங்க வாக்கு. ஆகையினாலே தாகமா இருக்கு, தண்ணி வேணுமே. எங்க போறது? இந்த அம்மாவை கேட்டா கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ? கதை வேற கிச்சுன்னு சாத்திக்கிட்டாங்க. சரி, வழக்கம் போல வயிறு காத்தாட வேண்டியதுதான். இந்த அம்மா என்ன பல்ல தாண்டி ஒரு சொல் விடாம ரொம்ப செட்டா இருக்காங்களே. ஒருவேளை வாய் பேசா பதுமையோ? சரி, போக போக தெரிஞ்சு போகுது. இப்பவே கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பானே. முருகா, கொஞ்சம் குளிச்சா தேவலை போல இருக்கு. ஆஹா, சோறு தண்ணி இல்லாம தெருவில் சுத்துற எனக்கு இங்க என்னடானா ராஜோபச்சாரம் எல்லாம் நடக்குது. ஓஹோ, இத வந்துட்டேன். தோசை சரிதான். மணி அடிச்சு சாப்பாடு வேறையா? இந்த மாதிரி வேளா வேலைக்கு எல்லாருக்கும் சோறு கிடைக்க திருநாள் வந்துட்டா பிறகு திருட்டேது உருட்டேது புரட்டேது. தெருவுக்கு ஒரு தலைவர், ஜில்லாவுக்கு ஒரு லீடர் தான் எதுக்கு? மனித சமுதாயமே மளமள முன்னுக்கு வந்துடாத. எங்க முதலாளி தங்க முதலாளி. அந்த வேலை சாப்பிட்டாச்சுன்னா வர சொல்லு. இவங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஓஹோ, வீட்டுக்காரர் என்ன கூப்பிடுறாரா? இத போறேன் போறேன். முதல்ல இந்த கையாட்டி பேசுற கலையை கத்துக்கிட்டா தான் பொழைச்சும். என்ன வேலை? ஆதாரம் எல்லாம் ஆச்சா? ஆச்சுங்க. உட்கார். பரவாயில்லைங்க, உட்காருப்பா. இதை உன் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்க. பிழைக்கிறதுக்காக போராடி தவிக்கிறவனுக்கு உயிர் பிச்சை தந்துட்டீங்க. அவ்வளவு பெருசா எதுக்கு சொல்றீங்க? இந்த பாரு, மத்தவங்களுக்கு நம்மாலான உபகாரம் செய்யணும், இல்ல அபகாரமாவது செய்யாம இருக்கணும். உத்தமமான பேச்சுங்க. அப்ப நான் வரட்டுமா? வேலை கொடுக்கிற புண்ணியவான்களை தேடி பார்த்துட்டு வரேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடு. நாங்க இருந்தாலும் இல்லாட்டாலும் நீ வாட்டு வேலைக்கு வந்து சாப்பிட்டுட்டு போய் உன் காரியத்துக்கு வந்து என்ன? சரிங்க, வரேன். கள்ளம் கபடம் இல்லாத பேசுறான். வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது படுத்துக்கிட்ட சொல்லிருக்கலாம். பழக்கிடத்தின வசதியா இருக்கோ இல்லையோ பாவம். நீங்க ஒண்ணு, அவர் யாரு எவரு எப்பேற்பட்டவர்னு தெரியல. அவர் பாட்டுக்கு ஏதாவது சுத்திட்டு போயிட்டா என்ன செய்வீங்க? அது சரி. முதல்ல இந்த நாடக பாடத்தை மனப்பாடம் பண்ணுங்க. இங்க ஒண்ணும் படிக்கிறதுல அங்க வந்து கண்டபடி உளறது. நானா உளறேன்?
குடும்பத்தை பார்த்தேன், திருப்தியா இருக்கு. உனக்கு இங்க மேஸ்திரி வேலை தர்றேன், மாசம் 80 ரூபாய் சம்பளம். சரிங்க. கணக்கப்பிள்ளை ஐயா, முந்தா நாள் ராஜினாமா செஞ்சுட்டு போனாரு, அவருக்கு பதிலா இவர் வேலை செய்யட்டும். இவர் பேரை கேட்டு குறிச்சுக்கிட்டு, என்ன பேரு? வேலன். என் பேர் கூட அதானே. சரி, இங்க மட்டும் நீ பேரை மாத்தி வச்சுக்க. இல்லாட்டா உன்னை கூப்பிடுற சாக்குல என்னையே பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்க, அப்போ மனோகர்னு வச்சுக்கலாம். மனோகரன் குறிச்சுக்க. இவர் என்ன வேலை செய்யணுங்கிறத விவரமா சொல்லு. சரிங்க. வரேங்க. வணக்கம். பாப்பா. சார் தான் இந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க போல இருக்கு. நாம பாட்டுக்கு கரடியா கத்த வேண்டியதுதான். இவங்க பாட்டுக்கு வெஞ்சாமரம் வீசுற மாதிரி கையாட்டியே பேசிட்டு போயிடுவாங்க. ஓஹோ, எனக்கு வேலை கிடைச்சு போச்சு. சார் தான், சந்தேகமே இல்லை, இது ஊமையே தான். இருந்திருந்து இப்பதான் ஒரு வேலை கிடைச்சது. அதை சொல்லி ஆனந்தப்படலாம்னு வந்தா இந்த பேசாம இருந்தே அதுக்கு நிக்கணும். கஷ்டகாலம் கஷ்டகாலம். எனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்க யாரும் இல்லை. யாருகிட்ட போய் சொல்லட்டும்? செல்லும் செல்லாததுக்கு இந்த பொண்ணு கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அது பரதநாட்டியம் பழகுது. வேற கிள்ளுது. இந்த மூதேவி கிட்ட எப்படித்தான் வழக்கு சொல்லுதோ தெரியலையே. மூஞ்சிய பாரு, மகரைய பாரு. ஏய், ஏன் இப்படி முடிக்கிற? சனிய சனிய. ஐயா, வேலை வரேன். நான் தான் கூப்பிட்டேன். நீ நீ உங்க பாட்டெல்லாம் முடிஞ்சதா? நான் ஒண்ணு பாப்பா திட்டி பாடுனீங்களே, சலிப்பு படலாம். அது வந்து என்ன வந்து போய் பழக்கம் இல்லாதவங்களோட பேசாம இருந்தா உங்க அகராதியில ஊமையா? ஆமனையை கண்டு ஒதுங்கி இருக்கிற பெண்ணு உங்க கண்ணுக்கு சனியனா? இல்ல ஆனந்த செய்தியை கேட்டு ஆளலாட்டாரு நான் தானே கிடைச்ச மூதேவின்னு பட்டம் சுட்டேன். தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. ஏதோ தெரியாம. ஐயா, பச்சை குழந்தை வாயில வரல வச்சா கடிக்க தெரியாது. மன்னிச்சிடுங்க. மத்தவங்களை குத்தம் சொல்லி பேசிட்டு மன்னிப்பு கேட்டுட்டா அவங்க மனப்பு நாராது. ஐயோ, எந்த வழியும் தப்பிக்க முடியலையே. நாலா பக்கமும் கட்டி போட்டு மாட்டாங்களே. நரம்பில்லாத நாக்கு நாலா பக்கமும் புரளும். கொஞ்சம் அடக்கி பேசணும், ஜாக்கிரதை. சரியம்மா சரி, ஏதோ புத்தி தடுமாறி பேசிட்டேன். போதுண்டப்பா போதும். வெடிச்சரத்துல நெருப்பு வச்ச மாதிரி சட்டார் பட்டாரம் சும்மா புரிஞ்சு தள்ளிட்டாளே. நெருக்கு தெரிச்ச மாதிரி ஒரு வார்த்தை வராதான்னு எதிர்பார்க்க போய் ஒரேடியா வாங்கி கட்டிக்கிட்டேன். முட்டாத்தனம் முட்டா. அது கை கழுவ. நீங்க வந்ததும் சாப்பாடு போட சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமா, நான் போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன். நீங்க கை கழுவிட்டு வேற சமையல் கட்டுக்கு வந்து சேருங்க. அடச்சே, நான் என்னமோ நினைச்சேன், விஷயம் இவ்வளவு சுலபத்துல பிடிச்சு போச்சே. ஆஹா, என்ன உபசாரம், என்ன பணிவிட, என்ன அன்பு, என்ன. வாய் திறந்து பேசினா என்ன? இந்தாங்க. இத்தனை நாளும் தன்னன் தனியனா இருந்தேன். இப்ப மட்டும் என்னவா? தனியா தான் இருக்கேன். இருந்தாலும் ஏதோ ஒரு ஆதரவு, ஒரு துணை இருக்கிற மாதிரி. சுண்ணாம்பு இருக்கா பாருங்க. இருக்க போதுமா? ஒரு கல்யாணமே பண்ணலாம் போ. சுமதி, சுமதி, அடாடாடாடா, இந்த பொம்பளைகளே இப்படித்தான். சிவி மினிக்கு சிங்கா இருக்கிறதுக்குள்ள. அது சரி, நம்ம மாதவி விஷயமா யோசிக்கலாம் யோசிக்கலாம். என்ன யோசிக்கலாம்? இன்னும் 2 நாள்ல நம்ம வெளியூர் போக போறோங்கிறதைய மறந்துட்டீங்களா? பாரு சுமதி, அதை பத்தி உனக்கே கவலை. வா மாதவி, கதவு சாத்திக்க. எங்க இந்த வேலை நின்னு காணோம்? அட, உனக்கு ஆயுசு கெட்டி. என்னப்பா இவ்வளவு நேரம்? ஆபீஸ்ல கொஞ்சம் ஓவர் டைம் வேலை இருந்துச்சு. சார் தான்
சட்டத்துக்கு மேல சட்டம் வந்தாலும் இந்த நேரம் கேட்ட ஓசி வேலை போகாது போல இருக்கு. இல்லங்க, அதுக்கு தனியா கூலி தந்துடுறாங்க. அப்ப விஷயம் இருக்கு. என்னப்பா கையில? அட சொல்லுப்பா. என்னப்பா காட்டு? ஒண்ணும் இல்லங்க, பூ. நம்ம நம்ம அம்மனுக்கு. நம்ம வீட்டுல எதுங்க அம்மன்? முருகன் படத்துக்குன்னு சொல்லுங்க. ஆமாங்க ஆமாங்க. சரி வேலை, நாங்க நாடகத்துக்கு போயிட்டு வரோம். சரிங்க. அம்மனுக்கு தான். யாருக்கு யார் பூ வாங்கிட்டு வருவாங்க தெரியுமா? தெரியுமே, காதலிக்கு காதலன். என்ன சொன்னீங்க? வந்து காதலனுக்கு காதலி கூட எந்த யுகத்துல? காவியத்துல சூடி கொடுத்த சுடற்குடி நாச்சியார் சரித்திரம் இருக்கே. வேலைக்கு போனமா வந்தமா சாப்பிட்டமா தூங்கினமா இல்லாம கதை பேச ஆரம்பிச்சிட்டாரு. கதை எப்படி மணக்கு தெரியுமா? நீ வேணா மோந்து பாரு. பாக்குறேன் பாக்குறேன். நீங்க முதல்ல ஓ என்ன மாதவி, மோர் சாதம் சாப்பிடறதுக்குள்ள நீ பாட்டுக்கு பிர்னு வந்துட்ட. ஓஹோ, என்னங்க? என்ன மாதவி, உங்களுக்கு சாப்பாடு திருப்தினா பரிபூர்ண திருப்தி. சாப்பிட்ட கை மணக்குது, வாய் மணக்குது, வயிறு கணக்கு. நான் அதை கேட்கல. உங்களுக்கு தண்ணி வேணுமான்னு. வேண்டாம். சரி. ஏதாவது வேணும்னு கதவை போட்டு உடைக்க மாட்டீங்களே? உடைப்பேனா? லேசா தட்டுறேன். தாவாரம் இல்லை, தனக்கோரு வீடும் இல்லை, சம்சாரம் ஏது கடி குரம்பா, சம்சாரம் ஏது கடி. தாவாரம் தான் இருக்கே. ஓ, இருக்கோ? அப்போ சம்சாரம் தேவைதான். பொண்ணு? பொண்ணா? கிட்ட வா சொல்றேன். தூக்கம் வரல? உனக்கு? சொக்குது. தூக்கமா? இல்ல, ஏக்கம். இருக்க இருக்க எனக்கும் ஏக்கம்தான். உன் கூட பேசணும்னு ஆசையா இருக்கா? ஆமா, நீ யாரு, எந்த ஊரு, இங்க எப்படி வந்து சேர்ந்த? அது பெரிய கதை. சுருக்கமா சொல்ல. இந்த ஜன்னல் கம்பி வேற குறுக்கு. இப்படி திண்ணைக்கு வாங்க, பேசிக்கிட்டு இருக்கலாம். சும்மா வா. யாராவது பார்த்தா? பேசிக்கிட்டு தானே இருக்க போறோம். பரவாயில்ல, வா. ஏன் வெக்கப்படுற? சும்மா வா.
மாடு மேய்ஞ்சால் என்ன, தோட்டம் வீணா போனால் என்ன, தோப்பில் மாடு மேய்ஞ்சால் என்ன, தோட்டம் வீணா போனால் என்ன, தோகை மயிலே எந்தன் கிட்டேவா, என்ன ஆசை மானே சுகமே பெறலாம் சும்மா கிட்டேவா, என்ன ஆசை மானே சுகமே பெறலாம் சும்மா கிட்டேவா. கவலை நீயும் அடையலாமோ, கலக்கம் வீணே கொள்ளலாமோ, கவலை நீயும் அடையலாமோ, கலக்கம் வீணே கொள்ளலாமோ, உன்னை நானே என்று மறவேனே, என்ன ஆசை மானே ஒன்று சேர்ந்தே என்றும் வாழ்வோமே, என்ன ஆசை மானே ஒன்று சேர்ந்தே என்றும் வாழ்வோமே. மாடு மேய்ஞ்சால் என்ன, தோட்டம் வீணா போனால் என்ன, தோகை மயிலே எந்தன் கிட்டேவா, என்ன ஆசை மானே சுகமே பெறலாம் சும்மா கிட்டேவா, என்ன ஆசை மானே சுகமே பெறலாம் சும்மா கிட்டேவா. ஆசையாலே பாசத்தாலே அன்பினாலே சேர்ந்த நெஞ்சம், ஆசையாலே பாசத்தாலே அன்பினாலே சேர்ந்த நெஞ்சம், பேசி பேசி இன்பம் கண்டிடுதே, என்ன ஆசை மானே பிறவி பயனை இன்று கண்டோமே, என்ன ஆசை மானே பிறவி பயனை இன்று கண்டோமே. என்னை கைவிட மாட்டீங்களே? என் மனசு உண்ணா துடிக்கிற இன்பநாதத்தின் சாட்சியாக இனிமே நீதான் என் மனைவி. மனைவி ஐயோ,
நல்ல நேரத்துல என்னங்க இது? ஒண்ணுமில்ல, பயப்படாதே. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்த நாள் என்னைக்கு நினைவிருக்கணும் பாரு. இந்தாப்பா. மாதவி, 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 என்ன அரவத்தையே காணோம்? மாதவி, மாதவி. பாவம், அசந்து தூங்குது போல் இருக்கு. தூங்கட்டும். தூங்கட்டும். நீங்க தெருவுல துண்டு வச்சு படுங்க. ஒரு சத்தத்துக்கு எழுந்திருக்காத வேலைக்காரி. என்ன வேலைக்காரி? என்னங்க வழக்கற பக்கமா போய் சத்தம் போட்டு பாருங்க. இந்த பொம்பளைங்களே அப்படித்தான். ஆம்பளைங்க கொஞ்சம் அசந்து மறந்து உட்கார்ந்தா ஒருக்காது. ஆமா. அப்படி தெரியல. கூப்பிட்டீங்களா? வாய் வரல. ஏன்? அதிர்ச்சி. நீயே போய் கூப்பிடு. பொம்பளைங்களை வேலை வாங்கலன்னா தூக்கமே வராது. இப்ப வலி எப்படி இருக்கு? பறந்தே போச்சு. சரி, தூங்குங்க. அடியே மாதவி, கதவு திறடி. ஐயோ, பார்த்தாங்களே. விஷயத்தை முதல்ல சொன்னா என்ன? பொடி விஷயமா படாருன்னு சொல்ல. சரி சரி. மாதவி, வேற என்ன வர சொல்லு. நீயே வா. இப்பவே எதுக்குங்க? நீ சும்மா இரு, உனக்கு தெரியாது. விஷயத்தை உடனடியா உடைச்சு தீக்கணும். ஆமா. என்னப்பா, சகுந்தல நாடகம் எல்லாம் முடிஞ்சுதா? வந்துங்க. வந்து எல்லாம் எனக்கு தெரியும். நாங்க ஏன்பா பயப்படுற? நடந்தது நன்மைக்கு தான். பைத்தியக்கார பொண்ணு. காரியம் மிஞ்சின பிறகு கலங்கலாமா? தைரியமா இரு. வேலா, நாங்களும் நாளை மறுநாள் வெளியூர் போறதா இருக்கோம். நிராதரவா நிக்கிற இந்த பெண்ணு என்ன செய்யறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ அதுக்கு ஒரு வழி பிறந்துட்டு. வேலா, இந்த வீட்டுல வேலை செய்த பொண்ணு தானே நீ அலட்சியமா இருந்துடாதப்பா. சொத்து சுகம் 10 10 இல்லாட்டாலும் குணத்துல மத்தர மாத்து தங்கம், கல்யாணம், குடும்பங்கிறது ஒரு நாள் அரை நாள் கூத்து இல்ல. வாழ்நாள் பூரா கொண்டு செலுத்த வேண்டிய கடமை நெறி. ஒரு நல்ல நாளா பார்த்து அது கழுத்துல தாலி கட்டி நீங்க 2 பேரும் குடியும் குடுத்தனமா வாழ்ந்தா போதும். எங்களுக்கு திருப்தி. சரிதானா மாதவி? என்ன கையில? ஒண்ணுமில்லைங்க, லேசா காயம் பட்டுடுச்சு. வேலா, அந்த பொண்ணு மனசு நோகாம நடந்துக்கப்பா. நீ பாத்துருக்கிற வீடு சின்ன வீடு தாங்க. சாவி கூட வாங்கி வந்துட்டேன். இப்போதைக்கு 2 சட்டி பொட்டி கூட வாங்கி போட்டிருக்கேன். அது போதும். புத்திசாலித்தனமா போச்சு. மாதவி, பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாமா பெரும் பாக்கியம். புருஷ மனசு கோணாம நடந்துக்கோமா. அவர் சுகம்தான் சுகம். போய் வரட்டுமா? போயிட்டு. எப்படி நம்ம வீடு? போதும், கச்சிதமா இருக்கு. வாடகை எவ்வளவு? 5 ரூபாய் தான். 5 ரூபாயா? ஏன் அதிகமா? அப்படித்தான் தெரியுது. என்னங்க, இனிமே காலனாவா இருந்தாலும் கணக்கு பார்த்து கவனமா செலவழிக்கணும். ஆமாமா, இனிமே துண்ட உதறி தோல்ல போட்டு போக முடியுமா?
குடும்ப பாரத்தை சுமக்கணுமே. பாரம்னு ஏன் சொல்றீங்க? குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைங்க, பாரமே தெரியாது. இந்த மாதிரி அறிவுரைகளை வாரி வழங்கத்தான் ஆணுக்கு ஒரு பெண் அவசியம். போதும். ஏன்? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க. ஓஹோ, சரி, ஸ்டாப். வா, நானும் கூட மாட இருந்து வீடெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டு வேலைக்கு போறேன். நேரமாச்சு. ஸ்டாப். இதுக்கெல்லாம் நான் இருக்கேன், நீங்க ஆனந்தமா வேலைக்கு போயிட்டு வாங்க. சரி. மாதவி, என்ன மாதவி, இப்ப எனக்கு என்னவோ மாதிரி, அதாவது ஒரு பெரிய குதூகலம், ஆனந்தம். அதை எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. சாயந்தரமா சரி வரச்சுமா? வரும்போது இது வாங்கிட்டு வாங்க. எது? ஜிலேபி தானே? கட்டாயம். நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு. என்னங்க, இன்னைக்கு ரசம் மட்டும் வைக்கிறேன், துவையல் அரைச்சு சாப்பிடலாம். நாளைக்கு நலபாக விதியை காட்ட போறேன். ரைட். பையன் மோதி லாரி மரணம். அண்ணே என்ன தலைகீழ படிக்கிற? இல்லடா, லாரி மோதி பைய மரணம். அச்சுப்பட. அடுத்தத பாப்போம். சினிமா நடிகையின் ஒய்யார பவனி. எங்க உசுர விட்டுறாத. ஏகாம்பரம், எங்கப்பா ஒய்யாரமா பவனி வந்தா கொஞ்சம் படியேன், இந்த காது குளிர கேப்போம். கேக்குறியா? கேளு. பிரபல சினிமா நடிகையான குழுகுழு குற்றாலத்து அறிவியல் தலையை கொடுத்து யார் அவன் அவசரம் கொடுக்க? குளித்தாளப்பா, குளித்தாள். குழுகுழுன்னு இருந்திருக்குமே. எங்க அப்பா, உனக்கு குளிர் ஜுரம் வந்து தொலைஞ்சிடாமடா கரும்பு. நீ சும்மா இருடா. ஏன்பா, அவ குளிக்கும் போது எந்த கலர் புடவை கட்டி இருந்தா, என்ன மாதிரி பார்டர், அவ போட்டிருந்த நகை நட்டு பொட்டு, இந்த விவரமெல்லாம் வந்திருக்குமே பாரு. வந்திருக்கு. என்ன நூசு, என்ன நூசு. இந்த மாதிரி செய்தியை கேட்க பேயா அலையுறீங்களடா, பேயா. ஓ, காலங்காத்தால வந்து தோட்டாங்க. எப்ப வந்த? குடி வந்தாச்சா? ஓ, தம்பதி சமயத்தரா வந்து இறங்கிட்டேன்னு சொல்லு. வீடெல்லாம் வசதியா இருக்கு. அதான கேட்டேன். இந்த ஏகாம்பரம் கட்டின வீட்டுல எதுக்கும் குறை இருக்காதுன்னு. வேற என்ன? வேலைக்கு போகலான்னு புறப்பட்டேன். போகலாம்னு நிக்கிறியே, முதல்ல அதை கவனிப்பா, அதுதான் முக்கியம். சரி, வர்றேன். வீடு பிடிச்சிருக்கா? நீங்க யாரு? ஏகாம்பரம், உங்க வீட்டுக்காரர் சொல்லல? ஓ, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரா? இந்த ஒரு வீடு என்ன, சுத்து வட்டாரத்துல இருக்கிற 7-10 வீடும் நமக்கு சொந்தமா இருக்கு. கூட ஒத்தாசைக்கு யாரும் இல்லையா? நாங்க 2 பேர் தான். அத பத்தி பயம் இல்ல. இந்த ஏகாம்பரம் இருக்கிற வரையில ஒரு ஈ காக்க கூட உள்ள நுழையாது. உங்களுக்கு ஏதாவது சௌரிய குறைவு இருந்தா அப்பப்ப சொல்லுங்க, உடனடியா கவனிக்கிறேன். அடியா கவனிக்கதான் ஓடியாந்தாரு. ஆள பாரு, ஆள அங்க என்ன பாக்குற? இப்படி எம்மாவத்தை பாரு. வேலைக்கு போற ஆம்பளையா? வேலைக்கு போற ஆம்பளையா அங்க வந்து நிக்கிறேன்னு கேக்குறேன். வந்து புதுசா குடி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது. ஐயா, தேச விசாரணை விசாரிக்க வந்தீங்களாக்கும். இப்படி வா, பொம்பளைங்களை கவனிக்க பொம்பளைங்களுக்கு தெரியும். நீங்க போயிட்டு வாங்க. இதுக்குத்தான் ஆதியில இருந்து அழுது. என்னன்னு? இவளுக்கு என்ன விட 5 வயசு கூட. இவளை என் தலையில கட்டாதீங்க கட்டாதீங்கன்னு தலைப்பாடமா அடிச்சுக்கிட்டேன். விட்டாங்களா அந்த பரலோகம் போன பெரியவங்க? அத்த மகடா, சொந்த விட்டு போகணும் என் கழுத்துல கட்டிட்டு கண்ணை மூடிட்டாங்க. இப்ப என் கண்ணு மொழியே பிதுங்குது. ஏகாம்பரம், இதுக்கு ஒரு முடிவு காலம் எப்பத்தான் வருமோ? வரும் வரும். நீதான் புதுசா குடுத்தன வந்தவளா? ஆமாம்மா. ஆமா, உன் கூட இருக்கிறது யாரு? அண்ணனா தம்பியா? வீட்டுக்காரர். என்னது வீட்டுக்காரரா? இது நடி, இது கூத்தா போச்சு. கழுத்துல தாலி கைத்த காணோம், அது அப்படி வீட்டுக்காரர்? அது புரியுதுடி, புரியுது. எல்லாம் என் புருஷன் நாட்டாமையில விட்டதுனால வந்த வெனடி வென. அப்படி இப்படி வந்தவளுக்கெல்லாம் இது வீடா போச்சு. என்னமோ பணத்தை கொட்டி வீட்டை கட்டின மாதிரி வந்து குந்து கட்டிய. ரங்கக்கா, இந்த வீட்டுக்கு யாரோ புதுசா குடுத்தன வந்திருக்காங்களாமே. அந்த வயிற்றுல ஏண்டியம்மா கேக்குற? எந்த பயலாலும் அவளையோ புடிச்சு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான் போ. அடி அம்மாடி, இப்படி உண்டுமா? என்ன செய்யறது, எனக்கு வாச்ச ஆம்பளை அப்படி. அவன் மேல ஆசைப்பட்டுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்காரு. அம்மா, தாயே,
என் கண்ணு நீ என் பேத்தி மாதிரி காதை அடைச்சுக்கிட்டு போகுதம்மா. ஏதாவது இருந்தா கொஞ்சம் போடம்மா. இன்னைக்கு தான் பாட்டி குடி வந்தான், இப்பதான் சாதம் வேகுது. சரி அம்மா. பிரியம் பாட்டி கொஞ்சம் உட்கார, சமையல் ஆனதும் போடுறேன். என் ராசாதி, நீ நல்லா இருக்கணும். எந்த மகராசியும் இன்னும் உட்காருன்னு சொன்னதே இல்லம்மா. வருஷத்துக்கு ஒண்ணு தவறாம பெற்றுக்கிட்டு சிரஞ்சீவியா வாழ்வேன். யார் பாட்டினி? இந்த வீட்டுக்கார பேத்தி கொஞ்சம் சோறு போடுறேன்னு சொன்னாப்பா, உட்கார்ந்து இருக்கேன். ஓஹோ, இந்தா வேலையே ஓடலப்போ லீவ் போட்டுட்டு ஓடியாந்துட்டேன். கொஞ்ச நேரம் உன்னை மறந்துட்டு வேலை செய்யலாம்னு பார்த்தா முடியுதா? அட ஏன், என்னாச்சு? ஒண்ணுமில்ல. என்ன இது, யாராவது ஏதாவது சொன்னாங்களா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க, சொல்றேன். இல்ல, நீ சொன்னாதான் சாப்பிடுவேன். சொல்லு. எல்லாரும் என்ன ஏசுறாங்க. எதுக்கு? தாலி இல்லையா, அப்படி இப்படி வந்தவளா, ஒருத்தர் கூட என்கிட்ட பேசுறது இல்ல. நெசந்தா மாதவி, தமிழ்நாட்டு குடும்ப பெண்ணுக்கு தாலிதான் மங்களாணி. அது இல்லாட்டா கண்டபடி பேசத்தான் செய்வாங்க. மாதவி கலங்காத, நாளைக்கே உன் கழுத்துல மாங்கல்யம் ஜொலிக்க போகுது பாரு. தாயி, போ, முதல்ல விருந்தாளி கவனி. மாதவி கொஞ்சம் இரு. எங்க வாய தர? எதுக்கு? அட தரேன்னா. சரி. அட என்னது? எப்படி இருக்குது? இனிக்குது. எனக்கு கசக்குது. என்ன ஜிலேபியா? எதுவா இருந்தா என்ன, எனக்கு இதுதான் இனி. பேத்தி, அந்த கிழவியை பார்த்தா என்னை வளர்த்த பாட்டியோட நினைவு வருது. பிறகு என்ன, உனக்கு பேச்சு துணைக்கு இங்கே இருக்க சொல்ல, நாம சாப்பிடறது அதுவும் சாப்பிட்டு போகுது. நானும் அப்படித்தான் நினைச்சேன். தலைவி நினைச்சா தலைவர் நிறைவேற்றியே தீருவான். பரவாயில்ல, இதுலயே சாப்பிடு. ஏன் பாட்டி, உனக்கு யாருமே இல்லையா? இருந்தா ஏன் கண்ணு இந்த அவதி? அப்போ இங்கேயே இருக்கிறியா? ஆமா பாட்டி, நான் வேலைக்கு போயிட்டா மாதவிக்கு துணை வேணும். வயசான காலத்திலயும் அலையிற, பேசாம இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா உட்கார்ந்து. என் கண்ணுங்கள, எனக்கு பிள்ளை இல்லாத குறைய தீர்த்துட்டீங்க. எல்லாம் தலைகீழ் மாத்தமாயிருக்கு. என்ன செய்யறது? நல்லா முழிச்சுக்கிட்டாங்க. எத்தனை நாளைக்கு தான் நாமளுக்கு ஏமாத்தி ஏமாத்தி ஓட்டு வாங்க முடியும்? சரி வாங்க வாங்க. எங்க ராசமா சோற கிளம்பிட்டாப்பல இருக்கு. வேலைக்கு. வேலைக்கா இல்ல நேத்த போல அவட்ட சரசமாட போறியா? ஏன் இப்படி அகராதிய கடிச்சு மென்னுகிட்டு பேசுற? நீ முழிக்கிற தினுசு மொழி என்ன அப்படி பேச சொல்லுது? என் முழிக்கு என்ன எப்பவும் போலத்தான் இருக்கு. இல்ல மாறி போயிடுச்சு. இனிமே நீ ஒழுங்கா இருக்க மாட்டேன். என்ன நீ பாட்டுக்கு பேசுற? நான் அப்படி என்ன ஒழுங்கு தவறி நடக்கிறேன்? அந்த மாதையை கொண்டாந்து குடி வச்சியே, அதுல என்ன குறைய கண்டுட்ட? புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் இல்ல கர்மாதியம் இல்ல இப்படி எல்லாம் சொல்லாத. அந்த பொண்ணு சம்சாரி பஜாரி. அவ கழுத்துல தாலிக்க இருக்கா பாத்தியா? ரங்கி, நீ பாட்டுக்கு அரைகுறையா பாத்துட்டு வாய்க்கு வந்ததை பேசாத. சில பேரு தாலியை வெளியில தெரியாம ரவுக்குள்ள மறைச்சு வைக்கிறது வழக்கம். கவனிச்சு பார்த்து பேசு. அவளுக்கு பறிஞ்சு வேற பேசுறியா? எல்லாம் எனக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. அவன் மேல ஆசைப்பட்டுக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இங்க கொண்டாந்து குடி வச்சிருக்கேன். உன் நாக்கு இத்து விட. அவன் நாசமா போக. அந்த காலத்துல கண்ணைக்கு போட்டியா மாதவி வந்தா, இந்த காலத்துல எனக்கு ஏமனா இந்த மாதவி வந்திருக்கான். சிவ சிவ சிவ. கண்ணகி சீர்னா மதுரை எரிஞ்சுது, நான் சீர்னா அவ புட்டி சாம்பல். போதும், தயவு செய்து கண்ணகி பேர கலங்கப்படுத்தாது. இந்த பாரு, மரியாதையா சொல்றேன், அவ இனிமே இங்க இருக்க கூடாது. நீ அந்த பக்கம் தலை காட்ட கூடாது. உத்தரவா போடுற? அடியே, உன்னை கண்டு நான் பயப்படலடி. ஊரு சிரிக்குமே நடுங்குறேன். இல்லாட்டா நீ என்ன செய்வ? இல்ல என்ன செய்வ கேக்குறேன். சன்னியாசம் வாங்கிருப்பேன். சார், ஐயா, ஏன்பா
இவனை அவனை போலவே கேட்டு தொலைச்சான்னா என்ன செய்யறது? எல்லாம் தெரியும்னு சும்மா அடிச்சு விடுங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? சொல்றத கேட்டு சொல்றாங்க. வாங்க வாங்க. என்ன செய்தி? ஓட்டு கேட்கலான்னு வந்தோம். திருக்குறள் தெரியுமே, நல்லா தெரியுமே. ஏன்பா? ஐயா அதுல புலவருங்க. அப்படியா? இங்க 2 பாட்டு சொல்லுங்க. 2 பாட்டு சொல்றேன். உங்களுக்கு தெரியுமோ? தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதெல்லாம் இவங்களுக்கு எங்கெங்க புரிய போகுது? அது போகட்டும். சமீப காலத்துல மகாகவி பாரதியார் பாடினாரு, அதுல ஒரு பாட்டாவது தெரியுமா? அது வந்து ஏகாம்பரம். ஏமாத்துற வேலையை மட்டும் நல்லா கத்துக்கிட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நடிக்காதுங்க. பாப்பா நீ வேற பாத்தீங்களா? இப்படி நிறைய இருக்குங்க. நான் வரட்டுங்களா? அவர் இல்ல இல்ல, எங்க? வெளியில போயிருக்காரு. அப்படியா? போகட்டும் போகட்டும். நீ ஏன் வெளியிலேயே வர்றதில்ல? 4 பெண்களை போல நீயும் தாராளமா நடமாடிக்கிட்டு அக்கம் பக்கத்துல சேதம் பிடிச்சுக்கிட்டா தான் நல்லது. அவ்வளவுக்கு நான் பாக்கியவதி இல்லைன்னு நாமளா பார்த்து தேடிக்கிறதானம்மா பாக்கியம். யாரை குத்தம் சொல்றது? எல்லாம் நான் பிறந்த வேலை வந்த வழி. வேலையும் வழியும் என்னம்மா செய்யும்? நாம ஒழுங்கா நடந்தா யாரு எதை சொன்னா நமக்கு என்ன? இதோ பாரு, ஏதோ உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு என்னமோ ஒரு பெரிய ஏற்பட்டு போச்சு. இனிமே உனக்கு என்னைக்கு நான் துணையா இருப்பேன். அட, நீ இங்கதான் குந்திருக்கியா? சரி சரி, ரொம்ப நல்லதா போச்சு. என்ன என்ன விசேஷம்? இன்னைக்கு மாணவிக்கு மங்களகரமா மாங்கல்யம் அணிவிக்க போறேன். மாங்கல்யமா? அப்ப இதுவரையில முடிச்சு கணக்கா கொடுப்பேன். ஒரு குறைவு இல்லாம நிறைவாழ்வு வாழ்வீங்க. கல்யாணத்துல இன்னும் கொஞ்சம் கனமா கூடப்பா. வரட்டுமா? நேரமாச்சு, வேலைக்கு போகணும். வீட்டுக்காரி முணுமுணுப்புக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. மாங்கல்யம் இல்ல, நீ போய் பாரு. பத்தியா வெத்தலை பாக்கு? வெத்தலை வாக்கு கொடுத்து அனுப்புற அளவுக்கு வந்துட்டாளா? இரு இரு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவ கைய பட்டக்குன்னு ஒடிச்சு வைக்கிறேன். என்னங்க இவர் பேசுறத பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்கெல்லாம் மனசுல கபட சூடு இல்லாம தாராளமா பேசி பழகுவாங்க. அதெல்லாம் நம்ம விகல்பமா எடுத்துக்கூடாது. சரி, இந்த கட்டை அவுத்தலாம் போல இருக்க. காயம் கூட ஆறி போச்சு. ஐயோ, எவ்வளவு பெரிய தழும்பு. நல்லதுக்குத்தான். நமது இல்லற வாழ்வு துவக்க நாளின் அறிகுறி. நாம் இருக்கும் வரையில் மறையாது பாரு. என்ன மனோகர், எப்படி இருக்க? உங்க புண்ணியத்துல ஒரு குறைவும் இல்ல. பெரியவங்க புண்ணியம்னு சொல்லப்பா. சரி, நீ வந்து 3 மாசம் ஆச்சு. உன் வேலையில எனக்கு பரம திருப்தி. இனிமே உன்னை இங்க வச்சிருக்க போறதில்ல. பிறகுங்க சுத்து பயணத்துக்கு அனுப்ப போறேன். நாடெல்லாம் சுத்தி நம்ம தொழிற்சாலையில உற்பத்தி ஆகிற சரக்குக்கெல்லாம் கிராக்கி பிடிச்சிட்டு வரணும். நல்லா செய்யணும். இனிமே உனக்கு 160 ரூபாய் சம்பளம், அதோட படிச்செலவும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கே புறப்படணும். எந்தெந்த ஊருக்கு போகணுங்கிறத கணக்கு பிள்ளை சொல்வாரு, கேட்டுக்க. சரிங்க, நான் வரேன். சரி சரி. என்ன அப்படி பாக்குற? யாரது குழந்தை? பையன் அழகா இருக்கானே. சார்த்தா
ஊரார் வீட்டு பிள்ளை மேலேயே இவ்வளவு பிரியம் இருக்கே, இன்னும் 6 மாசம் போனா அவ்வளவுதான். அப்பாவும் பிள்ளையும் பிரியவே மாட்டீங்க. மாதவி, மாதவி, சும்மா இருங்க. எப்படி இருக்க முடியும்? இங்க சந்தோஷமான செய்தி, ஆபீஸ்ல ஆனந்தமயமான உத்தரவு. நீ கர்ப்பம் தரிச்ச நேரம் எனக்கு பதவியும் வசந்து போச்சு, சம்பளமும் அதிகம், ஒட்டிக்கு ரெட்டி. அப்போ இப்பவே நம்ம குழந்தைக்கு நகை நட்டு வாங்கணும். தெரியுமே. என்ன தெரியும்? மாதவி, பெண்களுக்கு இவ்வளவு நகை பைத்தியம் கூடாது. பணம் ஒரே இடத்துல முடங்காம உருண்டோடிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் ஊருக்கெல்லாம் நன்மை. சரி சரி, சாப்பிடுறீங்களா? ஏன் நேரத்துல வந்துட்டீங்க? லீவா? இல்ல இல்ல, வெளியூர் பயணம் போகும். வெளியூரா? ஆமா, இனிமே சரக்கு விற்பனைக்காக சுத்து பிரயாணம் செய்யற வேலை. 10 நாள் வந்துடுவேன். நான் தனியா எப்படி இருக்கிறது? துணைக்கு நான் இருக்கேம்மா. தம்பி போயிட்டு வரட்டும். ஆம்பளைங்க வீட்லயே உட்கார்ந்து இருக்க முடியுமா? போ மாதவி, பிரயாணத்துக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வை, ரயிலுக்கு நேரமாச்சு. பாட்டி, பிள்ளை தாச்சிக்காரி, கண்டதை தின்னுடாம கவனிச்சுக்க. நீ கவலைப்படாம போய் வா தம்பி. அண்ணே, எங்க வீட்டுக்காரரை பாத்தியா அண்ணே? இல்லையே, வேலைக்கு கூட காணோம். பாத்தியா அண்ணே, நான் நினைச்சது சரியா போச்சு. அந்த சிங்காரிக்கு பின்னால ஓடிட்டாரு. என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளைக்கு இந்த எண்ணம் கூடாது. உழைக்க தெரியாத மன பிளப்புலதான் மண்ணள்ளி போட்டு போயிட்டானே. இப்ப நான் என்ன செய்யட்டும்? ஏகாம்பரம், அடா பாவி, என் வீட்டை தெரிய வந்துட்டியா? உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல, ரோசம் இல்ல? என்னமா இது? என்னமா இதா? உனக்கு வீட்டை விட்டதா தப்பா போச்சு. அங்க எங்க கடந்தவள பொண்டாட்டின்னு எடுத்துட்டு வந்து என் தலையில கல்ல போட்டுட்டிய. பச்சுன்னு தலைச்சிருந்த குடும்பம் உன்னால பட்டு போச்ச படுவாவி. கொஞ்சம் நிதானமா பேச. இப்ப என்னமா சொல்ற? என்ன சொல்றேன்னா, என்ன கேக்குறியா? கண்ணு கண்ணா இருந்த என் புருஷனை சொக்கு பொடி போட்டு மயக்கி இழுத்துட்டு போயிட்டாலே உன் பொண்டாட்டிக்காரி. என் வயிறு எரியறாப்புலதான் எரிஞ்சு போவான். இப்ப நான் என்ன செய்வேன்? ரங்கம்மா, பேசாத, மரியாதையா போயிரு. இந்த தெருப்பக்கம் உன் தலையை கண்ட கொலை விழுந்துரும். கொலை. ஆமா. பாப்பா, இப்பதான் வர்றியா? உங்களை கேட்டா உண்மை தெரியும்னு வந்தேன். எனக்கு நேரடியா ஒண்ணும் தெரியாது. அன்னைக்கு நான் ஊர்ல இல்ல, வந்ததும் கேள்விப்பட்டேன். என்னமோ பெண்ணுக்கு கற்புதான் முக்கியம், அது தவறிட்டா காலுக்கு வராத செருப்ப கலட்டேறின்னு போக வேண்டியது. கவலைப்பட்டு என்ன செய்ய? எதுக்கு? நீ தீர விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வாப்பா. அதெல்லாம் முடியாது. இனிமே இவ யாரோ நான் யாரோ, புருஷன் பெண்டாட்டிக்கிற பந்தமே விட்டு போச்சு. அடடா, நீ பாட்டு படபடன்னு பேசாதப்பா. முன்காபத்தை விட்டுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு. யோசிக்கிறதுல என்ன இருக்கு? அதோ போறாரு, அவர் சொல்லட்டும். படிச்ச மனுஷன். அண்ணே, என்ன தெரியல? அன்னைக்கு ஒரு நாள் வண்டி ஓட்டிட்டு வரல, நீங்க கூட துணிச்சல் வேணும்னு சொன்னீங்களே. ஆமாமா தெரியுது. அண்ணே, இந்த ஓரத்தை கேளுங்க. இவ என் வீட்டுக்காரி. எனக்கு தெரியாம பக்கத்து வீட்டு ஆளோட திருவிழாவுக்கு போயிருக்கா. அட அண்ணனா நினைச்சுத்தானேப்பா போயிருக்கு. இப்படி குறுக்க பேசதான் தப்பு. எப்போ புருஷனுக்கு தெரியாம விட்டு விட்டு போயாச்சோ அதுல என்ன இருக்கு? காலுக்கு வராத செருப்ப கழட்டி ஏறின்னு நான் போறேன். இருக்கிற நியாய அநியாயத்தை நீ சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். நீ சொல்றதா நியாயம். இந்த மாதிரி மனைவிகளை வச்சுக்கிட்டு மானத்தோட எப்படி வாழ முடியும்? வந்துட்டாரா பாட்டி? நான் என்ன அம்மா சொல்லட்டும்? என்ன சொல்ற பாட்டி? சொல்லு பாட்டி, என்ன சொல்ற? வந்தவர் மனம் வெறுத்துட்டு போயிட்டாரா?
போயிட்டாரா? ஆமாம்மா, படுப்பாவங்க கதை கட்டி விட்டு இருக்காங்க. கதையா? சொல்லக்கூட நாக்கு குசு. எந்த ஏகாம்பரத்தை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டியா? நானா 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 ஓடி போயிட்டேன். பாட்டி, நான் இப்ப போய் அந்த ரங்கிய கேட்கிறேன். வாடாமா, அந்த ராட்சசிங்க நம்ம சும்மா விட மாட்டாங்க. நேரம் அவர் வேலை செய்யற இடத்துக்கு போலாம். நடந்ததை சொல்லலாம். நியாயம், சத்தியம், தர்மம் என்னைக்கு சொட போகாது. ஆமா. என்னப்பா நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறிய? இந்த காலத்துல வேலை வேண்டான்னு போறவங்க யாராவது உண்டா? இனிமே என்னால நிம்மதியா வேலை செய்ய முடியாது. அப்படி உனக்கு என்னதான் கவலை சொல்ல? சார், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கணக்க பார்த்து பணம் கொடுங்க. பிரியம், நம்ம முதலாளிக்கு என் நன்றியை சொல்லுங்க. வரேங்க. ஐயா, என்ன வேலன் இருக்காரு? அவரை பார்க்கணும். முடியாது. கொஞ்சம் அவசரமா பார்க்கணும். நான் ஒரு மனைவி. என்ன சொன்ன? எங்க முதலாளி மனைவியா? உனக்கு என்ன பைத்தியமா? இல்லைங்க, நான் கேக்குறது என் வீட்டுக்காரரை. இங்க வேலை செய்யறாரு. அவர் பேரு வேலன். அதே எங்க முதலாளி பேர். அவரை தவிர வேற வேலை நீங்க யாரும் வேலை செய்யல. வேற எங்கேயாவது போய் கேட்டு பாருங்க. போயிட்டு வாங்க. இங்கதான் வேலை செய்யறதா சொன்னாரா? ஒருவேளை வேற இடமா இருக்குமோ? அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. இனிமே நம்ம இந்த ஊர்ல கூட இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. மனசு விடாதேம்மா. எங்கேயாவது பக்கத்து ஊர்ல போய் இருந்துகிட்டு அவரை தேடலாம். வாமா. அப்படி வாடி என் சக்கரத்தி. எங்கடி என் புருஷன்? எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கிறேன்? ரங்கம்மா, பேசாத. மரியாதை என் புருஷனை கொண்டு என் கையில ஒப்படைக்குது. இல்ல கொலை நடக்கும். கொலை. அழுகிறவன் என்னைக்குமே அழுதுகிட்டு இருக்க மாட்டான். இந்த மாங்கல்யத்தின் சாட்சியா சொல்றேன். உன் வீட்டுக்காரர் நானா நான் பாவிச்சுதான் பேசினேன். நீ அவதூறு பேசினே, பொறுத்துக்கிட்ட. அநியாயமா வீட்டை விட்டு துரத்தினே. அழுதழுது என் மனசை தேத்துக்கிட்ட. இப்ப என் வாழ்வையை தட்டி பறிச்சு கேடுகிட்டான அதை அலைய செய்துட்டிய. வாழா வெட்டியாக்கி வயிற்றுல சிசுவோட நடுத்தரில பரிதவிக்க செய்துட்டிய. என் வாழ்வை கெடுத்ததோட உன் வாழ்வையும் கெடுத்துக்கிட்டிய. மாதவி, உனக்கு ஒரு தங்கை இருந்து அவன் மேல கலங்கம் கற்பிச்சு அவன் மனசு கலங்காதா? தங்கச்சி, என்ன மன்னிச்சிடுமா? மாதவி, இப்ப நீ எங்க போற? மாதவிக்கு இனிமே வாழணும்னு ஆசை இல்ல. அம்மா மாதவி, மாதவின்னு வாய் நிறைய சொன்ன என் தெய்வம் எங்கிருந்தாலும் சரி, அவர் காலடியில நிரபராதின்னு உயிர் விடுறதுதான் இந்த மாதவிக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை. மாதவி, ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவத்தை கட்டிக்கிட்டேன். மாதவி எங்க குடியிருக்கான்னு கூட கேட்காம போயிட்டேன பாவி. அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாதான் நான் செய்த கொலைபாதகம் தொலையும். மன்னிக்கணும். மெதுவா ஆகட்டுங்க, பரவாயில்ல. யதார்த்தமா சொல்ல போனா பொது வேலைன்னா சொந்த வேலையை விட அதிகமா கவனிக்க வேண்டியா இருக்கு. வயசான காலத்துல எல்லாத்தையும் நீங்களே கவனிக்க வேண்டி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு பறிச்சா நானே தானே சாப்பிட வேண்டி இருக்கு. உங்க தங்க மகன் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு, இன்னும் வரலையோ? எங்க வந்தான்? வருஷம் ஒன்னாக போகுது. ஐயா 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 ஐயா, பிள்ளை சொல்றத பதறாம சொல்ல. ஐயா வந்திருக்காரு, சின்னையா வந்திருக்காரு. வாப்பா, இப்பதான் வழி தெரிஞ்சுதா? ஆமா, அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிட்ட. சரி, இப்போ ஒன்னும் அதை பத்தி பேச வேண்டாம், சாவாசமா பேசிக்கலாம். அம்மா தேவிகா. அத்தா, எப்பத்தான் வந்தீங்க? இப்பதான். என்னத்தான் நீங்க? இந்தம்மா, வந்தவருக்கு முதல்ல காபி கீப்பி கொடுத்து அப்புறம் சாமலாபம் விசாரிப்பியா? போங்க போங்க. வாங்கத்தா. ஆமா,
அப்பா என்ன சொல்லிட்டாருன்னு எங்களெல்லாம் வெறுத்துட்டு போயிட்டீங்க. என்ன சொல்லிட்டாரா? எப்ப பார்த்தாலும் தண்டச்சோறு அது இதுன்னு ஏசுறது. எனக்கு அப்பா அம்மா இல்ல, வேற நாதி இல்ல, உங்க அப்பா வளர்த்து படிக்க போட்டாருங்கிறதுக்காக கண்டபடி பேசுறதா? அவருக்கு நீங்க தங்க பிள்ளைதானே, அவர் கண்டிக்கிறதெல்லாம் உங்க நன்மைக்காகத்தான் இருக்கும். தேவிகா, அத்தா, என்ன என்ன வேணும்? உண்மையிலேயே நீ ரொம்ப அறிவாளி ஆயிட்டு. நிஜமாத்தான் சொல்றீங்களா? கும்பல இருக்கிற பலாக்காயை விட கையில இருக்கிற கலாக்காய் எவ்வளவோ மேல். என்ன சொல்றீங்க? ஒண்ணுமில்ல, நீ போய் காஃபி கொண்ட. அம்மா, இந்தம்மா, இத குடி. நான் போய் யாராவது பிரசவம் பார்க்க தெரிஞ்சவங்களை பார்த்து கூட்டிக்கிட்டு வரேம்மா. இந்த நேரத்துல நமக்கு யாரு வர போற பாட்டி? யாரையாவது கெஞ்சி கூத்தாடி அழைச்சிக்கிட்டு வரேம்மா. நீ பயப்படாம படுத்துற. பாட்டி, என்னம்மா? பத்திரமா போயிட்டு வா பாட்டி. நல்ல வேலை வந்தேன். கொஞ்சம் கவனிச்சுக்கோமா. நான் போய் மருத்துவச்சியை கூட்டிக்கிட்டு வரேன். சரிம்மா. பிரசவாயிடுச்சுடி, ஆண் குழந்தை. அம்மா அம்மா, பாட்டி பாவம் கால்வாயில போய் செத்து போச்சா. பாட்டி, 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 பாட்டி. உடம்பம்மா, அலட்டிக்காதம்மா. என் பாட்டி, என் பாட்டி. அந்த பாட்டி உங்க பாட்டியா இருக்காதம்மா. நீங்க பேசாம படுத்துருங்கம்மா. பாட்டி. காய்ச்சா வாழ்வீங்க மாப்பிள்ள. என் ஒரே மகளை உங்ககிட்ட ஒப்பிச்சுட்டேன். காலமடி காலம் கலிகாலமடி காலம், காலமடி காலம் கலிகாலமடி காலம். கஞ்சி போய் காப்பி வந்த காலமடி காலம், கஞ்சி போய் காப்பி வந்த காலமடி காலம். கனகாம்பரம் உயர்வடையும் காலமடி காலம், காலமடி காலம். கனகாம்பரம் உயர்வடையும் காலமடி காலம், காலமடி காலம். பிஞ்சிலே தாம் பழுத்து போகும் காலமடி காலம், பிஞ்சிலே தாம் பழுத்து போகும் காலமடி காலம். பித்தலாட்டம் அழிஞ்சு போன காலமடி காலம், காலமடி காலமடி காலம் கலிகாலமடி காலம். உழைக்காமலை பிழைக்க எண்ணும் காலமடி காலம், உத்தமரை திட்டுகிற காலமடி காலம். உழைக்காமலை பிழைக்க எண்ணும் காலமடி காலம், உத்தமரை திட்டுகிற காலமடி காலம். இளைத்தவனை மிரட்டுகிற காலமடி காலம், இளைத்தவனை மிரட்டுகிற காலமடி காலம்,
இலக்கியத்தை அழிக்க எண்ணும் காலமடி காலம் காலமடி காலமடி காலம் கலிகாலமடி காலம் பணம் இருந்தா சுகமடையும் காலமடி காலம் பணம் இருந்தா சுகமடையும் காலமடி காலம் பழமை தன்னை கிண்டல் செய்யும் காலமடி காலம் காலமடி காலம் பழமை தன்னை கிண்டல் செய்யும் காலமடி காலம் காலமடி காலம் கணவன் தன்னை மனைவி திட்டும் காலமடி காலம் கணவன் தன்னை மனைவி திட்டும் காலமடி காலம் கற்றவரை மதிச்சிடாத காலமடி காலம் காலமடி காலமடி காலம் கலிகாலமடி காலம் யாரு நீ ஆளுக்கு ரெண்டு போடு கடி கடாண்டி புடிச்சு வரும் ஏமா எல்லாம் சேர்ந்து என்ன இப்படி அடிக்கிறீங்க கணவன்மார்களை திட்டுறவங்களா நாங்க உங்களை நான் அப்படி சொல்லுவேன்னா நீங்க எல்லாம் மகா உத்தமியாச்சே ஆளை பாரு பெரிய ஆளை பொழைச்ச மாறான ஜென்மங்க சிக்கி இருந்தா அக்கு வேற ஆணி வேற பிச்சு இருப்பாங்க போல இருக்கு என்ன சப்புன்னு இருக்கு இந்த பொம்பளைங்களுக்கு உதைக்க தெரியுது ஒழுங்கா உப்பு போட தெரியல யார் அவன் பொடிய யாரா நீ புலி புலிச்சு சொல்லிடாரு புலி இங்க என்னடா மாதவி மாதவி உன்னை எங்கெங்க தேடி அலையறேன் தெரியுமா ஏ மறுபடியும் பழி சுமத்தி என்ன இங்க இருந்து விரட்டத்துக்கா இல்லம்மா இல்ல போதும் உங்களாலதான் எனக்கு அவமானம் அவதியும் அலங்கோலம் போயிடுங்க மறுபடியும் இந்த பக்கம் வராதீங்க ஐயோ அப்படி சொல்லாத மாதவி உன்னையும் வேலனையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிற வரையில என் வீட்டு வாசலை மிதிக்கிறதுல இருந்து சபதம் பண்ணிட்டு வந்துட்டேன் இத நான் நம்பலாம் ஊர் நம்பாது உங்க மனைவி நம்ப மாட்டா மனைவியாவ மாய பிசாசு அந்த பிசாசு கையில மறுபடியும் சிக்கி தவிக்க என்னால முடியாது போயிடுங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா முடியாது இங்க இருந்தா கூச்சல் போடுவேன் ஐயோ வேண்டாம் இப்போ என்ன பைத்தியக்காரன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் விரட்டுறாங்க மரியாதையா போயிடுங்க போல உன் கோபம் கொஞ்சம் தனியட்டும் இன்னொரு தடவை வந்து பாக்குறேன் கட்டாயம் பாக்குறேன் மறுபடியும் அதே கதைதானா இனிமேல் தடுத்தாலும் ஏகாம்பரம் இங்கு வராமல் இருக்க மாட்டான் அது ஆபத்து பேசாமல் வேற எங்காவது போய்விடுவதுதான் நல்லது ஆம் அதுதான் நல்லது அதுதான் நல்லது அதுதான் நல்லது ராஜா ராஜா நீ எப்படா பெரியவனாக இந்த தாயோட கண்ணீரை துடைக்க போற எப்ப பார்த்தாலும் துப்பாக்கியும் கையும் தானா அதுக்கு சேவகம் பாக்குறதுக்கே உங்களுக்கு சரியா இருக்கு போல இருக்கு என்ன செய்யணும் ஒண்ணும் செய்ய வேண்டாம் சாயந்தரமான துப்பாக்கியை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு கிளம்பிடுங்க நான் மட்டும் இங்க தனியா உட்கார்ந்து இருக்கேன் ஏன் நீயும் கூட வாய உனக்கும் காத்து வாங்கின மாதிரி இருக்கும் எனக்கும் வேட்டாடின மாதிரி இருக்கும் அப்ப இந்த விட போதுமா வேற கட்டிக்கிட்டுமா இது போதும் கண்ணை பறிக்குது கேட்டா பிறகு என்ன கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது இனிமே உன்னை யாரு பொண்ணு பார்க்க வர போறாங்க சும்மா புடவைல மாத்தி மாத்தி கட்டுறதுக்கு புறப்படு அம்மா அகண்ட காவேரி என் குழந்தைய காப்பாத்தம்மா அவனுக்கு ஒரு குறையும் வராம பாத்துக்க ராஜா தாலி இறக்கி பிடிச்சுக்கோப்பா விட மாட்டேன் நீ சத்துப்போ இறக்கி பிடிச்சுக்கோப்பா ராஜா இறக்கி பிடிச்சுக்கோப்பா அம்மா அம்மா எங்கம்மா போற எப்பமா வருவ அம்மா அம்மா
சண்டாளன் இனிமா உயிரோட இருக்கான். வேலா வேலா ஐயோ அம்மா அம்மா தொலைஞ்சான் துரோஷி. வேலா வேலா என்ன பாக்குறேன்? சும்மா கை போடுறியா? ஏய் ஆடத்தை பார்த்த ஆடப்பா. ஓ நான் தான் இறங்கணுமா? இல்ல உங்க தாத்தா ஜல்லி போடப்பானா. பொடி பையில முளைச்சி மூணுல கொடல அதுக்குள்ள முடிச்ச கிளம்பிட்டியா? அவனை ஏன்டா பிடிச்சு அடிக்கிற? பாவம் பச்சை குழந்தை. வா பாத்துட்டு. இல்ல பரவாயில்ல இந்தாப்பா. எல்லாம் சீட்டை பார்த்து ஆடுறா. அப்பனே நன்மை செய்ய போனான் தீமதாண்டா விளையுது. கண்ணுமுக்கு தெரியாம துப்பாக்கிய நீட்டிட்டான். சொல்றத கொஞ்சம் கேட்டாவது சுட்டு தொலைச்சிருக்க கூடாதா? ஆண்டவனே அவனை பார்த்து உண்மையை சொல்ற வரைக்காவது இந்த உசுரை கொஞ்சம் விட்டு வைப்போம். யாரா தம்பி நீ? இது உங்க வீடா? இல்ல. போனா போகுது. எங்கேயாவது போய் கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வாங்க. தாகமா இருக்கு. காய் போடுச்சா? ஆமாடாப்பா. நீ எல்லாம் செஞ்சிருப்ப. யார் அவன் பொடிய? இவனுக்கு பதில் சொல்றதுக்குள்ள விடிஞ்சிடும் போல் இருக்க. தண்ணி கொண்டாரியா இல்லையா? ஐயோ நான் மாட்டேன். கிட்ட வந்தா நீ அடிப்ப. இல்லடா. ஏய் தம்பி நான் அடிக்க மாட்டேன்டா. தம்பி அப்பா வந்தாச்சு. என்னப்பா விழாலாம் முடிஞ்சதா? வெற்றிகரமா முடிஞ்சதுமா. யார் இது பையன்? யாரோ தெரியலம்மா. அனாதை பையன் போல இருக்கு. பாவம் கார்ல ஆப்பிட்டுக்கிறது தெரிஞ்சா அந்த பயத்துல ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான். பாவம் ரொம்ப அழகா இருக்கா. நீதான் பிள்ளை இல்லைன்னு குறைபட்டுக்கிட்டு இருக்கியே, வேணும்னா இங்கே வளரட்டுமே. பயம் தெளிஞ்ச உடனே யாரு எவருன்னு விசாரிச்சு பாரு. வாடா கண்ணு இப்படி வா. உன் பேர் என்ன? ராஜா. யாரது பையன்? அப்பா கூட்டியாந்தாரு. யாரோ அனாதை பையன் போல இருக்கு. உங்க அப்பாவுக்கு வேற வேலை என்ன? பேசாம ஒரு அனாத ஆசிரமத்தை கட்டி அதுல அவரை உட்கார வச்சிட வேண்டியதுதான். உங்களுக்கு தான் குழந்தைனால பிடிக்காது. புறக்கலையே பிடிக்கிறதுக்கு பயமா இருக்க? இப்ப இல்ல. நல்ல பிள்ளை. வீடா? ராஜா உங்க அம்மா எங்க? செத்து போயிட்டா. ஐயோ அப்பா எங்கேயோ தெரியல, தேடுறேன். உங்க அப்பா பேர் என்ன? வேலன். கையில ஒரு தழும்பு இருக்கும், அம்மா சொன்னாங்க. தழும்பா? ஆமா. அம்மா எனக்கு ஒரு காகிதமும் கேரம் கொடுத்தாங்க. ஆனா அப்பா கிட்ட காமிச்சேன்னா ராஜா மாதிரி இருப்பேன். அந்த காகிதம் எங்க? பத்திரமா வச்சிருக்கேன். காட்டு. மாட்டேன். நான் அம்மா சொல்றதான் கேட்பேன். வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஓடி போயிடுவேன். நான் உங்க அம்மா மாதிரி. என்கிட்ட கூட பார்த்துட்டு பத்திரமா கொடுப்பியா? ஓ கொடுக்கணும். சரி இந்தா, கிழிக்க கூடாது. இல்ல இல்ல.
ராஜா இங்கே வரேன். காய்ச்சி கொடு, கொஞ்சம் தரேன். இத பாரு, இந்த காகிதத்தை என்கிட்ட கொடுத்தா உங்க அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கூட்டிட்டு வருவேன். சீக்கிரம் வந்துடணும். உங்களுக்கு தெரியுமா யார் இந்த மாதவி? மாதவியா? யார் மாதவி? தெரியாத. தெரியாதா? தெரியாது. ஏன் கேக்குற? காரணம் இல்லாம கேட்கல. இப்ப சொல்லுங்க, மாதவி தெரியுமா தெரியாதான்னு? மாதவி! தேவிகா, இந்த மாதவி என் முதல் மனைவி. இக்கடிதம் கொண்டு வந்த பையன் நான் பெற்ற மைந்தன், என்னை தேடி வந்த செல்வம். அப்போ இதுவரைக்கும் ஏன் சொல்லவில்லை? மாதவி இன்னொருவருடன் ஓடிவிட்டால் என்று தவறாக முடிவு செய்துவிட்டு, ஆராய்ந்து பார்க்காமல் செய்துவிட்டு அவசர முடிவு. அந்நிலையில் வெளியில் சொன்னால் கேவலம் என்றுதான் யாரிடத்திலும் சொல்லவில்லை. இப்போது மட்டும் மாதவி பதிவிரதை என்று எப்படி தெரிந்தது? எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார். அவளை விட்டு பிரிந்த நாள் முதல் உயிர் பிரியும் நாள் வரை நடந்த வரலாற்றை வரைந்திருக்கிறார். வதந்திகளால் அமுக்கப்பட்டு கிடந்த என் மனச்சாட்சிக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார். என்னை தேடி தேடி அவள் அலைந்த அலைச்சல், மாங்கல்யம் அணிவித்த மணாளனை காணாத அவள் வடித்த கண்ணீர் பிரவாகம், வறுமை தந்த நோயை எதிர்த்து போராடி தன் குழந்தை காப்பாற்ற அவள் பட்ட துயரம், இறுதியில் நாடி தளர்ந்து இறந்து விட்டால் எடுத்து போட நாதி இல்லையே என்ற ஏக்கத்தால் எழுந்த வேதனை, அத்தனையும் தன் கையெழுத்திலே வடித்திருக்கிறான். தேவிகா, காண கிடைக்காத என் கண்மணியின் கையெழுத்து பேசுகிறது. தேவிகா, கையெழுத்து பேசுகிறது. நல்ல வேளை, இந்த கையெழுத்து பேசிருக்காவிட்டால் உங்கள் வாயும் பேசிருக்காது. உங்களை நம்பி வாழும் என்னையும் ஏமாற்றிருப்பீர்கள். வாழ்வின் அடிப்படை பிரச்சனை ஒன்றை உங்கள் மனைவிடமே மறைக்க துணிந்த உங்கள் நெஞ்செழுத்தை பாராட்ட வேண்டிய தலைவிதி எனக்கு ஏற்பட்டு விட்டது. கருத்தொற்றுமையோடு வாழ வேண்டிய அத்தானே குற்றம் சாட்டி பேச வேண்டிய பரிதாப நிலையில் இருப்பதற்காக நான் வருந்துகிறேன். அத்தான், என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனைவி இருந்தாள் என்பதும் அவள் பெற்ற பிள்ளையை இங்கே வைத்திருப்பது என்பதும் நம் குடும்ப கௌரவத்துக்கு இழுக்கு. உற்றார் உறவினர் அனைவரும் கேவலமாக பேசுவார்கள். பேசாமல் அவனை யாருக்கும் தெரியாமல் அனாதை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடலாம். முடியாது. அவனை இங்கே வைத்திருக்க கூடாது. அனாதை பள்ளிக்கூடத்தில் தான் சேர்க்க வேண்டும். அவன் அனாதை அல்ல. ஊரே திரண்டு தூற்றினாலும் அவன் என் மகன், என் வாரிசு, என் ரத்தம், என் ராஜா. ராஜா, விடமாட்டேன், போக விடமாட்டேன். என் கணவரை கேவலமடை விடமாட்டேன். அவனை இன்னார் என்று தெரியாமல் மறைக்கத்தான் வேண்டும். இல்லாவிட்டால் அது உங்களுக்கு மட்டும் கேவலம் அல்ல, உங்கள் மனைவியால் எனக்கும் கேவலம். தேவிகா, உன்னை இழுத்தெறிந்து விட்டு போக எனக்கு வெகு நேரம் பிடிக்காது. நீ பெண் என்பதால் தயங்குகிறேன். என் மகனை என் மகன் என்று சொல்வது எந்த காலத்திலும் எந்த லோகத்திலும் கேவலம் அல்ல. விலகினில். முடியாது. பிள்ளை பாசத்தை வெல்ல வேறு எந்த பாசத்தாலும் முடியாது. மாதவி. ராஜா, 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 ராஜா. லட்சுமி, இங்க ஒரு பையன் இருந்தானே, எங்க? இந்த பையன் தானே? ஆமா. நேரா போயிட்டானே. ராஜா, ராஜா, ராஜா. என்ன இங்க சத்தம்? ஏமா, இங்க யாரு ராஜா ராஜான்னு சத்தம் போட்டது? அத்தான் தான். நீங்க கூட்டிட்டு வந்த பையன் அவரோட பிள்ளையா? என்ன சொல்ற? ஆமாப்பா, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்கு பிறந்ததுதான் இந்த பையன். அந்த பொண்ணு எங்க? இறந்து போச்சு. இந்த பையன் நம்ம வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கோபத்துல எனக்கு குழந்தைதான் பெருச்சுன்னு கோபிச்சுட்டு போயிட்டாரு. என்னம்மா அது? அவனே முன்கோபக்காரன். எங்கேயாவது போயிட்டான்னா உன் கதி என்ன ஆகுறது? அப்படித்தான் அந்த பையன் இங்க இருந்தா உனக்கு என்ன கஷ்டம்? நியாயப்படி அது உன் குழந்தை தானே. அவசரப்பட்டுட்டம்மா, அவசரப்பட்டுட்டேன். ஆமா, ஆத்திரத்தினால புத்தி தவறி ஏதோ பேசிட்டு வாங்கப்பா தேடி பார்க்கலாம். இனிமே அந்த பிள்ளைக்கு நான் தான் தாய். தம்பி, தம்பி, ஏன் தம்பி இப்படி புலம்புற? தம்பி, தம்பி, யாரா தம்பி நீ? ஏன் இப்படி புலம்புற? அம்மா, அம்மாவா? அம்மான்னு கூப்பிட அருகதை வைப்பானா?
என்ன அம்மானு கூப்பிடாது. அம்மா அம்மா. அழாத தம்பி, அழாத, அழாதம்மா, அழாத. இந்த பாரு யாரப்பா நீ? உங்க அம்மா எங்க? யார் உங்க அம்மா? மாதவி. மாதவி. உங்க அப்பா பேரு? வேலன். தம்பி, உங்க அம்மா எங்க? அம்மா செத்து போயிட்டா. செத்து போயிட்டாளா? தம்பி தூங்கிட்டு சொல்லாதம்மா, முடிச்சுக்கோ. அம்மா எங்க? அம்மா எங்கப்பா? காவிரி ஆத்து தண்ணியில போயிட்டா. காவேரி ஆத்து தண்ணியில போயிட்டாளா? ஐயோ தம்பி, நிஜமாவா சொல்றேன்? ஐயோ, இந்த பால் ஒரு குடும்பத்தையே பால் அடிச்சுட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? மச்சான், மச்சான். உறவையே வெறுத்துட்டு அலையறவன முறை வச்சு கூப்பிடுறது யாரு? நான் தான் மச்சான், நான் தான். அடச்சி, நீயா? என் சபதம் நிறைவேற வரையில உன் முகத்திலே முடிக்கிறது. மச்சான் மச்சான், அப்படி எல்லாம் சொல்லாத மச்சான். இங்க பாரு மச்சான், நான் பழைய ரங்கமா இல்ல, நான் நல்லவள ஆயிட்டேன். நம்ப மாட்டேன், உன் நாக்கு நீளம். மச்சான், இங்க பாரு மச்சான், ஒரு குடும்பத்தை நெருக்கடியா தவிக்க விட்ட என் கோலத்தை பாரு. இந்த திருச்சிக்கு வந்து காவிரி ஊத்தி பழச்சுக்கிட்டு ஒன்னையும் வேலனையும் மாதையும் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற மச்சான், தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற மச்சான். இத பாரு மச்சான், மாதவி பத்த பிள்ளை, இத பாரு. மாதவி பச்சனா? ஆமா மச்சான். அன்னைக்கு ஒரு நாள் உன்னை பாக்கல. ஆமா, கால் ஆறி போச்சா? அது கிடக்கப்பா, என் மனப்புண்ணு ஆறலையே. அம்மா எங்க? காலமாயிட்டாளா மச்சான்? அப்பா அங்க இருக்க. உனக்கு தெரியுமா? வா இப்போ போவோம். நான் மாட்டேன், கூட ஒரு அம்மா இருக்கு, நன்னால கதைகிட்ட விட்டுருவாங்க. இல்லப்பா, இந்த ஏகாம்பரம் உயிரோடு இருக்கிற வரையில மாதவி பெத்த பையன் என் உடன் பிறந்த சகோதரன்டா. முதல்ல அப்பாவை காட்டு, அவர்கிட்ட மாதவி ஒரு பாவம் அறியாதவ உத்தமிங்கிற உண்மையை சொன்னாதான் என் மனசுக்கு நிம்மதி. என்னங்க கால எல்லாம் ஒன்னார வந்ததுதான். அப்புறம் சாவகாசமா சொல்றேன். விடிஞ்சதும் பாத்துக்கலாங்க. தம்பி தூங்கட்டும். மாமா சரி. வேலா, வேலா, ஏகாம்பரம். ஆச்சரியப்படாதப்பா, உயிரோட தான் இருக்கு. மாதவி உத்தமிங்கிறத உன்கிட்ட சொல்ற வரைக்கும் இந்த உயிர் போகவே போகாதப்பா. ஏகாம்பரம், அநியாயமா உன்னை கொல்ல பார்த்தேன், என்ன மன்னிச்சுக்கோப்பா. நம்ம எல்லாம் அந்த மாதவி மன்னிக்கட்டும். இந்த பாவ கண்களால பார்க்க முடியாத அந்த பெண் தெய்வம் மன்னிக்கட்டும். அந்த தெய்வத்துக்கு துன்பு செய்தது இந்த பாவிதான். ஆராய்ஞ்சு பார்க்காம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசி கண்டபடி நடந்துகிட்டு இந்த சண்டாளியை நீங்க முதல்ல மன்னிச்சிடுங்க. இது உங்க தப்பு இல்ல, ஏன் தப்பு? தீர விசாரிச்சு முடிவுக்கு வான அந்த பெரியவர் சொன்னாரு. அவசரப்பட்டுட்டு மாதர்குல தினகமான அந்த மாதவியை உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாத பாவி ஆயிட்டோம். அந்த மாசில்லாத மாணிக்கம் பெத்தெடுத்த செல்வத்தையாவது உங்ககிட்ட சேர்க்க பாக்கி எங்களுக்கு கிடைச்சது. என் செல்வமா? என் ராஜாவா? ஆமாப்பா, உன் ராஜாவே தான். அவனை தாப்பா நான் தேடிக்கிட்டு வரேன். ராஜா, 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 ராஜா. நான் அப்பா கிட்ட வர மாட்டேன், என்ன அனாதை பள்ளிக்கூடத்துல சேர்த்துருவேன். அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். என்ன ராஜா மாதிரி வச்சிருப்பியா? நீதாண்டா என் ராஜாதி ராஜா, என் மாதவி பெத்த மைந்த, என் மகன், என் மகன். உங்க மகன் மட்டும் இல்லை, தாய் இல்லாத பிள்ளைக்கு இனிமே நான் தான் தாய். நிஜமாவா? யதார்த்தம் மாப்பிள்ளை, யதார்த்தம். இவங்க யாரு? இது என் மக தேவிகா, அவரு என் மருமகன். எனக்கு பேரன் இல்லாத குறைய தீர்க்க வந்துட்டான் இந்த குபேரன். நீங்க எனக்கு வேண்டியவங்க. அதாவது சுருக்கமா சொன்னா இந்த கதைக்கே காரணமானவங்க நாங்க தான். இவன் என் வீட்டுக்காரி, என்னை விட ஒரு 5 வயசு கூட. இருக்கட்டும் இருக்கட்டும். ஓமச்சானி சரி, எல்லாரும் நம்ம பங்களாவுக்கு வாங்க. நீங்க 2 பேரும் நம்ம விருந்தாளியா தங்கி இருக்கணும். அதுக்கு என்ன, நீங்க போன்னு சொல்ற வரைக்கும் நாங்க நகர மாட்டோம். சரி.